Dear 12th standard students, I am Metro Karnagaran. In exercise number 8.8, sum number 5, W is equal to x power y. உங்களுக்கு என்ன தேவை? dou w by dou x தேவை. அப்போ you are going to differentiate only with respect to x. This is partial derivative. அப்போ நீங்கள் yக்காக differentiate பண்ணுறீங்களா xக்காக differentiate பண்ணுறீங்களான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எக்ஸுக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒய் என்பது கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். நீங்கள் ஒய்க்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா எக்ஸு கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். அதான் டோ என்றால் பார்ஷியல் டெரிவேட்டிவ். அப்போ இந்த எக்ஸ் பவர் ஒய் என்பதே உங்களுக்கு ஒரு நம்பர் மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். இப்போ எக்ஸ் பவர் 5 மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். எக்ஸ் பவர் 5 இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 5 முன்னாடி போட்டு எக்ஸ் போட்டு 5 - 1 போடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா இது எக்ஸ் பவர் ஒய்யை 5 மாதிரி நினச்சிக்கணும். உங்களுக்கு ஒய் பார்த்தா வேரியபிள் மாதிரி இருக்கும். எப்படி சார் முன்னாடி இறக்க முடியும்? நம்பர் தானே சார் முன்னாடி இறக்க முடியும்னா இதை நம்பராக மாற்றிக்கணும் நீங்கள். பிகாஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ். பார்ஷியல் டெரிவேட்டிவில் எக்ஸு தான் வேரியபிள், ஒய் கான்ஸ்டன்ட். ஒய் என்பது ஒரு நம்பர் மாதிரி. எப்படி 5 முன்னாடி இறக்குனீங்களோ அதே மாதிரி ஒய்யை முன்னாடி இறக்கி ஒய்லேருந்து 1 லெஸ் பண்ண வேண்டியது தான். இவ்வளோதான் ஆன்சர். ஆனால் உங்கள் பேனா செய்யாது. ஏன் செய்யாதுன்னா நம்ம சாதா டிஃப்ரென்சியேஷனில் எக்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், ஒய்யும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், லாக்லாம் யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஆனால் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸுக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸு தான் உங்கள் கண்ணுக்கு வேரியபிளாக தெரியணும், ஒய் கான்ஸ்டண்ட்டாக 5 மாதிரி தெரியணும். அப்போ தான் உங்களால் செய்ய முடியும். முன்னாடி இறக்கி மேலே 1 லெஸ் பண்ணிங்கன்னா போதும். திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். அப்போ உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வில் பி யுவர் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஓகேவா? தேங்க்யூ.